அதை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி அந்த சூராவுக்கு ஆலு இம்ரான் என்று அல்லாஹ் பெயர் வைத்தார். காரணம், ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தாயார் ஒரு நேர்ச்சை செய்தார்கள். قال ربي إني نذرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم. அவர்கள் நேர்ச்சை செய்ததை அல்லாஹ் ஆயத்தாக இறக்கினான். இறைவா, என்னுடைய வயிற்றிலே நான் சுமந்து கொண்டிருக்கும் இந்த குழந்தையை எனக்கு நீ ஆண் குழந்தையாகத்தா. அப்படி நீ ஆண் குழந்தையாக தந்தால் பைத்துல் முகத்தஸினுடைய பணிவிடைகளுக்காக, எப்படி இப்பொழுது கூட ரமதானுடைய மாதத்துக்கென நோன்பாளிகளுக்காக பணிவிடை செய்கிறோம், குறிப்பிட்ட நாட்களுக்காக. இப்படியே ஆரம்ப காலத்திலே வருடம் முழுக்க பள்ளிக்காக வேண்டி அல்லாஹுக்காக தந்து விடுதல் என்று ஒரு வழமை இருந்திருக்கிறது. அந்த வகையிலே எனக்கு பிறக்க போகின்ற அந்த குழந்தையை ஆண் குழந்தையாக இருக்கும் பட்சத்திலே நான் பைத்துல் முகத்தஸுக்காக நான் தந்து விடுகிறேன். அந்த பைத்துல் முகத்தஸினுடைய பணிவிடைகள், சேவைகள், பராமரிப்புகள் அந்த குழந்தை செய்யும். பார்த்தால் குழந்தை பிறந்தது, ஆனால் ஆண் குழந்தையாக பிறக்கவில்லை, பெண் குழந்தையாக பிறந்தது. அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், ஃபலம்மா வதஅத் காலத் ரப்பி இன்னி வதஅதுஹா உன்ஸா. நான் என்ன கேட்டேன், நீ என்ன கொடுத்திருக்க. இன்னைக்கு நாம சராசரி மனிதர்கள் என்ன கேட்கிறோமோ அப்படித்தான் பேசி இருக்கிறார்கள். நான் என்ன கேட்டேன், நீ என்ன தந்திருக்கிறாய். நான் ஆண் குழந்தை அல்லவா கேட்டேன், நீ பெண் குழந்தை அல்லவா தந்திருக்கிறாய். உடனே அல்லாஹ் சொன்னான், நான் தந்திருக்கும் இந்த பெண் குழந்தை நீ கேட்ட ஆண் குழந்தையை விட உயர்ந்தது, சிறந்தது, மிகவும் அற்புத சக்திகளை கொண்டது. இந்த தாயின் மூலம் ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க இருக்கிறது. எனவே எனக்கு தெரியும் எதை தர வேண்டும் என்று. நீ எதை விளங்கி இருக்கிறாயோ அதை தாண்டிய விளக்கம் உள்ளவன் நான். நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தானே அறிவு இருக்கும். அல்லாஹ்வுடைய இல்முக்கு எல்லையே கிடையாது. அவனுக்கு தெரியும் யாருக்கு பெண் குழந்தை தர வேண்டும், யாருக்கு ஆண் குழந்தை தர வேண்டும், யாருக்கு பெண்ணையும் ஆணையும் கலந்து தர வேண்டும், யாருக்கு வெறும் ஆண் குழந்தைகள் மட்டுமே தர வேண்டும், யாருக்கு வெறும் பெண் குழந்தைகள் மட்டுமே தர வேண்டும், யாருக்கு குழந்தையே தராமல் இருக்க வேண்டும், அனைத்தையும் அவன் அறிந்தவன். எனவே ஏற்றுக்கொள்கிற தன்மை வர வேண்டும். அல்லாஹ் சொன்னான், ஒரு அற்புதமான பெண் குழந்தையை தந்திருக்கிறேன். நீ கேட்கிற ஆண் குழந்தை போன்றல்ல, லைசன் தக்கரும் கல்குன்சா. இந்த பிள்ளைய போலவா இருக்கும் நீ கேட்கிற ஆண் குழந்தை. எனவே இந்த குழந்தையை நானே தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறேன். எனவே இந்த குழந்தைக்கு நானே பெயரிடுவேன். இந்த குழந்தையையும் இந்த குழந்தை பெற்றெடுக்க போகின்ற குழந்தையையும் நானே பாதுகாப்பேன். என்னை சம்மைத்துஹா, நானே அதற்கு பெயர் வைக்கிறேன் என்று அல்லாஹ் தான் மரியம் என்று வைத்தார். இந்த மரியம் என்று வைத்து மரியம் என்கிற சூறாவை அல்லாஹ் இறக்கினார். மரியம் தான் எங்களுடைய தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கூட்டத்தார்களின் பைபிளில் கூட மரியம் என்ற பெயரே இல்லை. அவர்களிடத்தில் கூட மரியம் என்கிற ஒரு வசனமே இல்லை. அல்லாஹ் நம்முடைய மரியம் என்கிற சூறாவை இறக்கினார். சாதாரண விஷயமா? அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மிக அற்புதமாக தந்தார். ஆணின் தீண்டல் இல்லாமலேயே தந்தார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்தான். நீங்கள் அந்த காலர் பகுதியிலே ஊதி விடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். ஜிப்ரீல் ஊதிய மாத்திரத்தில் கருத்தரித்தார். அப்பொழுது ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நிகழ்வு நிகழ்வதற்கு முன்பாக நான் மௌத்தா போயிருந்தா நல்லா இருக்குமே. எவ்வளவு ஒரு கேவலத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆண் துணை இல்லாமல் வந்தது என்றால் உலகம் நம்புமா? நான் என்ன செய்வேன் ரப்பே என்று கதறினார்கள், அழுதார்கள். அல்லாஹ் சொன்னான், நீ கவலைப்படாதே, உன்னை நான் சுத்தப்படுத்துவேன். இது காலத்தில் மலாயிகத்து யா மரியமோ இன்னல்லாஹ அஸ்தஃபாகி வதஹரகி வஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன். இந்த அற்புதமான விஷயத்துக்கு உம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார்.
பிறகு அந்த அற்புதத்தை நம்ப வைப்பதற்காக அல்லாஹ் உன் குழந்தையை குழந்தை பருவத்தில் பேச வைத்தார். பிறகு ஒட்டுமொத்த உலக பெண்களுக்கு மத்தியிலே உம்மை உயர்த்தி இருக்கிறான். எனவே நீ அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி ருக்கு செய், சுஜூத் செய், நீ அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இரு என்று அல்லாஹ் உத்தரவிட்டார். இப்படியாக மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்களது தாயை பற்றி, தந்தையை பற்றி இந்த சூராவிலே சொல்லப்படுகிற காரணத்தால் இந்த சூராவுக்கு சூரா ஆலு இம்ரான் என்று பெயர் வந்தது. இம்ரானின் குடும்பத்தார்கள் என்று பெயர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்து பெண்களிலேயே மிக உயர்ந்த பெண்கள் 3 பெண்கள் என்றார். உலகத்து பெண்களிலேயே மிகச் சிறந்த பெண்கள் 3 பெண்கள் என்றார்கள். அதற்கு பிறகு அந்தந்த தக்க சமயங்களை அனுசரித்து சில பெண்களை உயர்ந்த பெண்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக உலக பெண்களிலேயே மிக உயர்ந்த பெண்கள் மொத்தம் 3 பெண்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீரிலே மிதந்து வந்தபோது தனது கரத்திலேயே எடுத்து அந்த குழந்தைக்கு மூசா என்று பெயர் வைத்ததும் கூட ஃபிரௌனின் மனைவிதான். பிறகு அந்த மனைவி, ஃபிரௌனின் மனைவி தானே வளர்ந்து ஆளாக்கி உருவாக்கி வாலிபம் அடைந்த நேரத்திலே நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் ரசூலாக இருக்கிறேன் என்று சொன்னபோது தானே தன் கையால் வளர்த்தெடுத்த மகனை நபியாக ஏற்றுக்கொண்ட அந்த ஃபிரௌனின் மனைவி ஆசியா பெண்களிலேயே மிக உயர்ந்த பெண்மணி. ஏனென்றால் ஒரு தாய் தன் மகனை நபியாக ஏற்றுக்கொள்ளுதல், தான் கண்கூடாக பார்த்து சின்ன குழந்தையாக வளர்ந்த ஆளாகி வந்து நான் நபியாக வந்திருக்கிறேன் என்று சொன்னபோது எந்த வகையான சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொண்ட அந்த பெண்மணி உலகத்து பெண்களிலேயே மிக உயர்ந்தவள். இனி அடுத்த 2வது பெண்மணி யார்? ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கருத்தரித்ததே மிக ஆச்சரியமான முறையிலே. அந்த கருவை சுமந்து கொண்டு திரிந்த காலம் மிகவும் சிரமமான காலம். ஏனென்றால் கேட்பவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியவில்லை. பிறகு குழந்தை பிறந்த பிறகு இந்த குழந்தைக்கு தந்தை யார் என்று எல்லோரும் கேட்டார்கள். இவ்வளவு கஷ்டத்திலே அந்த குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்தி ஆளாக்கி உருவாக்கி வாலிபம் அடைந்த நேரத்தில் நான் நபியாக வந்திருக்கிறேன், நான் ரசூலாக வந்திருக்கிறேன் என்கிற போது அந்த தாய் உடனே ஏற்றுக்கொண்டார். அந்த தாய் உலகத்து பெண்களிலேயே மிகச் சிறந்த பெண்மணி. பிறகு சொன்னார்கள், என் மனைவி ஹதீஜா, என் மனைவி ஹதீஜா, என் மனைவி ஹதீஜாவை போன்று உலகத்தில் ஒரு பெண் வருமா? मेरे खदीजा की तरह कौन हो सकते हैं? என்னுடைய ஹதீஜாவை போல யார் ஆக முடியும்? என் ஹதீஜாவை போன்று யாரும் வர முடியாது. என் ஹதீஜா கபூரிலே மேலே பொருத்துவதற்காக என் தலப்பாகை கேட்டனுப்பினார். என் தலப்பாக என்ன? என்னுடைய தோலை உரித்து தர நான் தயார். அவ்வளவு பாசம் பிரியும். என்றால் யார் உலகத்தில் ஏற்றுக்கொண்டாலும் மனைவி ஏற்க மாட்டார். மனைவி கொஞ்சம் சந்தேகப்படுவார். உங்களை பத்தி எனக்கு தெரியும், அதனால உங்க சொல்ல கொஞ்சம் பெண்டிங்ல வைக்கிறேன், ஏத்துக்கிறதா இல்லையான்றத பிறகு சொல்றேன். ஆனால் ஹதீஜா எப்படி இருந்தார்கள் தெரியுமா? நான் நபி என்று சொன்னேன், நான் ரசூல் என்று சொன்னேன், உடனே ஈமான் கொண்ட முதல் பெண்மணி அவர்கள் தான். என்னை போன்று ஒது செய்த முதல் பெண்மணி அவர்கள் தான். என்னை போன்று தொழுத முதல் பெண்மணி அவர்கள் தான். அவர்களிடத்தில் இருந்த சொத்து சுகங்களை எல்லாம் கொண்டு வந்து என் காலடியில் போட்டு என்னை குபேரனாக ஆக்கி அழகு பார்த்த பெண்மணியும் அவர்கள் தான். பிறகு எனக்கு ஆறுதல் தந்து, உங்களை அல்லாஹ் ஒன்றும் செய்ய மாட்டான், எந்த சக்திகளும் உங்களை ஒன்றும் செய்யாது, நீங்கள் அடுத்த பெரிய உருவத்தை, ஆச்சரியமான உருவம் என்றீர்களே, உங்களுக்கு அச்சம் தருகின்ற உருவம் என்றீர்களே, அந்த உருவத்தை என்றாவது பார்த்தால் என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் பார்த்து சொல்கிறேன் அது என்ன என்று. எவ்வளவு தைரியம்! இந்த தைரியம் தருகின்ற மனைவிமார்கள் மட்டும் அமைந்து விட்டால் அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே சிகரத்தை நோக்கித்தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லாத காரணத்தால் தான் முன்னோக்கி போக வேண்டியவன் பின்னோக்கி சரிந்து கீழே அதல பாதாளத்தில் விழுந்து விடுகிறான்.
ஆனால் எல்லா பெண்களும் ஹதீஜா போன்று இருக்க முடியுமா? நபி அவர்கள் தான் சொல்லிவிட்டார்களே, உலகத்து பெண்களிலேயே உயர்ந்த பெண்மணி என்று ஹதீஜாவை. எனவே ஹதீஜாவுக்கு நிகராக ஆக முடியாது. ஆனால் அதிலே கொஞ்சமாவது, ஒரு கொஞ்சம் ஓர பகுதியிலாவது நாம் ஆகிவிட வேண்டும் என்கிற எண்ணம் வேண்டும். ஆனால் ஹதீஜா அவ்வளவு உயர்வாக நபி அவர்களிடத்தில் நடந்தார்கள் என்றால் நபி அவர்கள் எப்படி நடந்திருக்க வேண்டும்? அதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். வெறும் நம்ம மனைவி ஹதீஜா மாதிரி இருக்கணும், ஹதீஜா மாதிரி இருக்கணும் சொன்னா நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படி நாம் இருக்கிறோமா? அவர்களிடத்திலே நாம் அப்படி நடக்கிறோமா? அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் பெண்களை பார்த்து சொன்னார்கள், ஓ பெண்களே, கணவன்மார்களை கொஞ்சம் அனுசரித்து நடங்கள். பாவம், கஷ்டப்படுகிறார்கள், பலரெல்லாம் சுற்றி திரிகிறார்கள், கடைகண்ணியாக ஏறி இறங்கி உங்களுக்காக வேண்டி சிரமப்படுகிறார்கள். ஏதோ ரப்பு தருகின்ற நியமத்துகளை கொண்டு வந்து உங்களிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். கொஞ்சம் அவர்கள் மீது இறக்கப்படுங்கள். லிஸ்ட பெருசா தராதீர்கள், கொஞ்சம் சுருக்கி செலவினங்களை அனுசரித்து நடங்கள் என்று பெண்களிடத்திலே சொல்லிவிட்டு, பெண்களுக்கே தெரியாமல் ஆண்களிடத்திலே சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், ஓ சஹாபிகளே, நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்க வேண்டும் தெரியுமா? எந்த அளவுக்கு சேமிக்க வேண்டும் தெரியுமா? எந்த அளவுக்கு சம்பாதிக்க வேண்டும் தெரியுமா? உங்கள் மனைவி மக்கள் கேட்கின்ற எதையும் என்னால் வாங்கித்தர முடியாது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் சேமிக்க வேண்டும். இங்க சொன்னாங்க செலவினங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அங்க சொன்னாங்க கேட்டு வாங்கித்தர முடியாது என்று சொல்லும் அளவுக்கு கீழ்நிலைக்கு போய் விடாதீர்கள். சம்பாதியுங்கள், சேமித்து வையுங்கள், கண்ட்ரோலாக இருங்கள். உங்கள் செலவினங்களை குறைத்து உங்கள் மனைவி மக்களின் செலவினங்களை நடத்தி கொடுங்கள். அவர்களுக்கு நிம்மதியை தாருங்கள். அப்படி என்றால் உலகத்து பெண்களிலேயே மிக உயர்ந்த உத்தமைகளாக இருந்த பெண்களில் ஒருவர் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களை பற்றியும் அல்லாஹ் இந்த சூராவிலே சொல்கிறார். எனவேதான் ஆலு இம்ரான் என்று இந்த சூராவுக்கு பெயர் வந்திருக்கிறது. வல்ல ரஹ்மான் புரிந்தமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக.